சண்டே தமிழிலே திருத்துவம் என்ற சொல்லிலே பழகிவிட்டோம். அதனால் தமிழில் வரப்பிடிச்சோம். மூவொரு கடவுள், திருத்துவ தேவன், திரியேக தேவன், மூவொரு கடவுள் என்று தற்போது நாம் பயன்படுத்தி வருகிற தமிழ் சொல். இது நீண்ட நெடுங்காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிற ஒரு முக்கியமான கிறிஸ்தவ கோட்பாடுகளிலே ஒன்று. திருத்துவம், திரியேக தேவன், ட்வின் காட், ட்ரினிட்டி, இதெல்லாம் கேள்விப்படுகிறோம், தியானிக்கிறோம். ஆனால் வேதாகமத்திலே இதை பார்க்க முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ கடவுள். இதை பல நிலைகளிலே நாம் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்திலே அவர் பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கிறார். அவரே சொல்ற, என்னுடைய நாமத்தால் நீங்கள் ஜெபிக்கும் போது, அப்படியானால் இயேசு என்னும் நாமத்தால், பரிசுத்த ஆவி ஆகிய தேர்ந்தவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். இப்போதுதான் இதுபோல ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் என்று நாம் திரியேக தேவன் என்று புரிந்து கொள்கிறோம். இதற்கு பல உதாரணங்களை சொல்லி புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் இப்படியாக சொல்கிற அளவுக்கு இதை ஒரு பிரசங்கத்தில் கேட்கும்போது 1 into 1 into 1 equal to 1. ஒன்று பெருக்கல் 1 சமம் 1 தான். ஆனால் இப்படி நாம் இதை புரிந்து கொள்ள முடியாது. கணக்குக்கு உட்பட்டது அல்ல. It is not a mathematics to be solved as puzzle. இன்னொரு சொல்கிறானே, இது புரிஞ்சிக்க முடியாது, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி மாதிரி இருக்கும். சம்திங் பிலாசபிக்கல். அப்படி சுற்றி வளர்ச்சிக்குதா, குமாரனுக்குள்ள ஆவி இப்படி சுற்றி வளர்ச்சி பிலாசபி டு பி சால்வ் அஸ் a detail. தியாலஜிக்கலி அப்படின்னு சொன்னால் கூட இவைகள் அடிப்படையிலே யோசித்து பார்ப்போம் கூட every theologian starts with the word mystery. இது ஒரு புதிர் என்று சொல்கிறார். அப்படிதான் இறையவர்களும் தொடங்குகிறார். இது ஒரு புதிர். அப்படியாக நான் இந்த தியானத்தை எங்கிருந்து தொடங்குகிறேன் என்று சொன்னால், இது விசுவாசம். It is purely of faith. விசுவாசம் முதலாவது விசுவாசம். இரண்டாவதாக இதில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் அனுபவம். எக்ஸ்பீரியன்சிங் காட். அனுபவம். இதற்கு இங்கேயும் ஒன்றிரண்டு வேத வசனங்களை துளி துளியாக எடுத்துக்கொண்டு அதில் வியாக்கியானம் செலுத்துவோம் என்று சொன்னால், இந்த உலக கோட்பாடுகளிலே கிறிஸ்தவத்திலேயே புரிந்து கொள்கின்ற கோட்பாடுகள் இருக்கின்றனவா? யெகோவா சாட்சிகள், இயேசு நாமம், மூன்றாவது பரிசுத்த ஆவி மட்டும். யெகோவாவில், இயேசுவில், பரிசுத்த ஆவி மட்டும். இப்படியெல்லாம் சபை கோட்பாடுகளிலே புரிந்து கிடைக்கின்ற கோட்பாடுகள் இருக்கின்றனவா? அவைகளிலே நாம் அழிந்து விடக்கூடாது. இதற்கு விசுவாசமும் அனுபவமும் வேண்டுமென்றால் அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இதை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை உள்ள வசனங்களை புரிந்து கொண்டாலே இந்த திரியேக தேவனுடைய செயல்பாடு
காலம் சூழ்நிலைக்கு சூழ்நிலையாக மாறுபட்டு தெய்வ ரூபங்களிலே வெளிப்படுகிற விதங்கள் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே. இந்த வசனம் அடிக்கடி பார்க்கிறோம். திரியேகனை கொடுத்துள்ள ஒன்றிணைந்த வசனங்களாக முக்கியமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைக்கிறார்கள். அதுபோல் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். அதேபோல பிதாவானவர் குமாரன் பரிசுத்த ஆவியை இணைத்து இந்த ரட்சிப்பிலே செயல்படுகிறார்கள். 1 பேருக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3 பேர்களுமே அதுகளை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி நாம் ஆசீர்வாத சொல்கிறே 2 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாத வார்த்தை. அதேபோல இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்ட மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இது போன்ற வசனங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் மத்திய 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பிதாவானவர் சத்தப்படுகிறதையும் அங்கே குமாரன் ஞானஸ்நானம் வருகிறதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவர்களை வருகிறதையும் அங்கே பார்க்கிறோம். இப்படி திரியேகத்தினுடைய செயல்பாடுகளை ஒரே நிலையாக பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். 1 அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே இந்த வீட்டில் செயல்பாடுகளை இந்த திரியேகத்தை இணைந்திருக்கிறார்கள். இப்படி பல வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த திரியேக தேவனை பிரித்து பார்க்க முடியாது, ஒன்றாய்த்தான் பார்க்க முடியும். அது வேதம் முழுவதும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் தொடங்குகிறதே அப்படித்தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இதிலே அந்த தேவன் என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய பதம் எலோஹிம். எலோஹிம் என்பது பன்மை சொல். என்றால் தேவன், அதுக்கும் தேவனுக்கு நாம் சொல்லுவோம். எலோஹிம் என்றாலும் தேவன் சொல்வோம். ஆனால் எலோஹிம் என்பது பன்மை பொருள். நாம் மூவரும் இணைந்து படைப்போமாக, அதுதான். அதுக்கப்புறம் உண்டாக்குவோமாக எல்லா வார்த்தைகளும் பார்க்கிறோம் அல்லவா? பன்மையிலே அவர் இது இணைப்பு என்பது வேதகம் முழுவதும் பிதாவின் குமாரன் சிங்காசனத்தில் அங்கே பரலோக காட்சியின் கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூவருடைய அந்த இருப்புதல் இதழ் அங்கே பார்க்கிறோம். அது இந்த திரியேக தேவன் முதல் அறிமுகமாக நாம் புரிந்து கொள்வது வசதியை புரிந்து கொள்வது வந்துள்ளதை விசுவாசம் அனுபவம். தேவனை நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அப்படி நமக்கு இருக்கிறார். பிதாவாய், இரட்சகராய், குமாரனாய், பலப்படுத்துகிற, வழிகாட்டுகிற, ஆலோசனை சொல்கிற, கேட்கிறவாளனாக, அணுகல் தொழிலாளராக, ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார். அனுபவம். அதுதான் இந்த தேவனை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பில் தெய்வீக கூட்டுறவு, டிவைன் கம்யூனியன் இன் லவ். இதுதான் நம்முடைய இந்த நாளுக்கான சிந்தனையுடைய தலைப்பு. இதனை வேறுபாடமாக வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து சுருக்கமான 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். எப்படி இந்த திரியேக தேவன் இணைந்து நமக்காக செயல்படுகிறார். அடுத்த 2வது படிநிலையாக அந்த கூட்டுறவை, தெய்வீக கூட்டுறவை புரிந்து கொண்டு நாம் எப்படி அதில் செயல்பட வேண்டும் என்று 2 கட்டங்களாக இந்த செய்தியை நாம் தியானிப்போம். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 48வது அதிகாரத்தில் குறிப்பாக 12, 13 வசனங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அங்கிருந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை செய்து வருகிறது. அதுதான் மீட்பின் செய்தி. அங்கே ஆவியானவருடைய இறைவர்கள் அங்கே இருக்கிறது. அவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவதாக அங்கே இருந்தவர்கள் மீட்கப்பட வேண்டும். மீட்பில் தெய்வீக கூட்டுறவு முதலாவதாக. மீட்பில்
தெய்வீக கூட்டுறவு. இந்த மீட்பின் பணியில எப்படி இந்த தெய்வீக கூட்டுறவு வருகிறது சொன்னால், தேவன் ஒரு திட்டமிடுகிறார். ஜனங்களை தமக்கென்று ஒரு பரிசுத்த கூட்டமாக அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் பேசுகிறேன் எல்லாமே விடுதான். தாய் உருவாக்குள்ளே பேசுகிறேன், உணர்வுகளை தெரிந்து கொண்டேன். இந்த 48வது ஏசாயாவில் பார்க்கிறேன். அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவனால் பிதாவானவரா. இப்படி ஒரு தனி கூட்டமாக அழைத்து மாதிரி கூட்டமாக உருவாக்கி அவர்களை மீட்டெடுக்கும்படியாக பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளிலும் செயல்பாடுகளிலும் திட்டத்திலும் அவர்களை மீட்டெடுக்கிறார். அந்த தெய்வீக கூட்டுறவாகிய பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கூட்டுறவு மீட்கும்படியாக ஒன்றிணைகிறது. இந்த நாளிலும் நாம் கூட மீட்புக்காக தான் இருக்கிறோம். இந்த உலக கட்டுகளிலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு, ஒரு நிரந்தரமான ஒரு மீட்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஏதோ இந்த நாளில் வந்தோம், ஆராதித்தோம், இந்த நாளிலே எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, இந்த ஒரு நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே நான் அமைதியாக இருந்தேன், நான் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் அல்ல. இது தெய்வீக கூட்டுறவு அழைக்கக்கூடிய மீட்பு என்பது இட்டர்னல் லிபர்ட்டி. அது ஒரு நிரந்தரமானது. இந்த மீட்பு மீட்டுக் கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த தேவனுடைய அழைத்தத்துக்கு எப்படி அவர்களை வாக்குத்தப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்றதோ அதே போல நமக்கு ஒரு இடம் வாக்குத்தம் இருக்கிறார். நமக்கு ஒரு நித்திய பூமி, நித்திய ராஜ்யத்தை நமக்கும் வாக்களித்திருக்கிறார். அதற்காக நம்மை மீட்கும் போதாக அந்த தெய்வ தேவனாக நம்மிடத்தில் மீட்கும் தெய்வீக கூட்டுறவாக சேர்கிறார். இரண்டாவதாக எரேசியனுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து அந்த தொடர்ச்சியான அந்த 14 வசனங்கள் வரை பார்க்கும்பொழுது, குறிப்பாக 13, 14 அந்த வசனங்களிலே நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஆனாலும் அந்த முழு பகுதியிலே பார்க்கும் பொழுது அதில் அடிக்கடி வருகிற வார்த்தை ஒன்று இருக்கிற இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவில் என்று வந்து நிறுவனத்திலே அவருடைய ஒரு முக்கியமான அது ஒரு இணைய சொல் என் கிறிஸ்தோஸ் கிடைக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள். ஆகவே இந்த பகுதி இளைஞர்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, இது ஒரு பிளெஸிங் போர்ஷன். 3லிருந்து 14 வரை என்பது ஆசீர்வாதம். நீங்க பாருங்க, தேவன் அன்பு வருகிறார், கிருபை அளிக்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யத்தில் நிறைக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், போதிக்கிறார், பேசுகிறார், முடிவு சொல்கிறார். You are sealed by the Holy Spirit. முத்திரையிடுகிறார். அவன் முத்திரையிட்டாச்சுன்னா அதற்கான பிரிவிலேஜஸ், அதற்கான சலுகை நமக்கு உண்டு. அது ஒரு ஆசீர்வதிக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கும் தெய்வீக கூட்டுறவு இரண்டாவது. முதலாவதாக மீட்கும் தெய்வீக கூட்டுறவு, இரண்டாவது ஆசீர்வதிக்கும் தெய்வீக கூட்டுறவு. முக்கியமாக முத்திரையிட்டு ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை முத்திரையிட்டு வேறுபடுத்து நமக்கு பறித்து வழங்கும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போதுதான் கிறிஸ்துவில் நாம் விரும்பக்கூடிய எல்லாம் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை கூட்டுறவே என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுப்பார். மூன்றாவதாக அன்பில் தெய்வீக கூட்டுறவு. யோவானுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கோதேமுக்கும் உண்டான அந்த உரையாடல், அந்த உரையாடலுடைய முடிவுரை நம்ம எல்லாருக்கும் வழங்கியிருக்கிற ஒரு வசனம் தான் 3:16. இவ்வளவாய் உலகத்தில்
உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So loved the world. எப்படி குமாரனை கொடுத்து, சொந்த குமாரனை கொடுத்து, பிதாவை சொந்த குமாரனை கொடுத்து, இந்த அன்பிற்கு அதுதான் அந்த தெய்வீக கூட்டுறவு. அந்த அன்பு என்பது அன்பு பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். அன்புக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை நம்ம இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த அன்பை செயல்முறைப்படுத்தி அன்புடைய உச்சகட்டம் என்பது என்ன? அதுதான் உயிரை கொடுப்பது. அந்த தியாகத்தையும் செய்து அந்த தெய்வீக கூட்டுறவு பிதாக்குமாரன் பரிசுத்தாவே இணைந்து நம்மீது, தகுதியில்லாத நம்மீது அன்பை பொழிந்தார். அதுதான் இந்த தெய்வீக கூட்டுறவுடைய மிக ஒரு சிறப்பான வழி. அது மீட்பில் தெய்வீக கூட்டுறவும், ஆசீர்வாதத்தில் தெய்வீக கூட்டுறவும், அன்பில் தெய்வீக கூட்டுறவு. இவ்வளவு நமக்காக செய்த ஒவ்வொரு கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஏன்னா அங்கே இருக்கிற எதிர்பார்ப்பு என்று சொன்னார், அவர்கள் எப்படி நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ நீங்களும் ஒன்றாக இருக்கிறோம். அதுதானே இயேசுவுடைய அந்த ஆசாரிய ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 12:22 பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அது நாமும் அவர்கள் எப்படி தெய்வீக கூட்டுறவு இல்லை. அதே போல we are also called to worship together. முதலாவதாக ஒன்றிணைந்து ஒரே மனதோடு ஆவியோடும் உண்மையோடும், அதுதான் சொல்லுகிறவா. ஆகவே இணைந்து அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படி நமக்காக ஒன்றிணைந்து அவர்கள் செயல்பட்டார்களோ அதே போல we are called to unite together. எப்பொழுதுமே ஐக்கியமாகவே இருக்க வேண்டும். பிதாக்குமாரன் பரிசுத்தாவியை ஐக்கியம் என்று சொல்கிறவே அந்த ஐக்கியம் நமக்குள்ளாக அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். சபைகளிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே நம்முடைய ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக we are called to do his ministry, to do his mission. அவருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டும். அவரை அந்த தேவன் எப்படி நமக்காக செயல்படுகிறார்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்களோ அதே போல அந்த மெய் தேவனை நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அப்போஸ்தலர் 8 சொல்வது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து விஷயம் அது நிச்சயமாக நாம் பலப்படுத்துகிறார். முடிவு அந்த வசனத்து முடிவு உலகத்தின் அடிப்படை மட்டும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக. அதுதான் அது வாழ்க்கையிலே வயிற்று போடும், கைப்பறி தூக்கி போடும், பண்ண வச்சுட்டு அது பிரசவம். வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை ஒரு சுவிசேஷமாக காட்ட வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். எப்படி அவர்கள் தெய்வீக கூட்டுறவில் பிதாக்குமாரன் பரிசுத்தவான்களுக்காக கிரியை செய்தார்களோ அதே போல சபையாகிய நாமும் ஒரு கூட்டுறவில் இணைந்து கொண்டு, சபை என்கிற கூட்டுறவில் இணைந்து கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக, அதுதான் நாம் வேறுபட்டவர்கள், வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், வேறு இடத்தை சார்ந்தவர்கள், வேறு நாடுகளை சார்ந்தவர்கள், ஆனாலும் எப்படி கிரியைகள் ஒன்றிணைந்து செயல்பட்டார்களோ அதே போல நாமும் ஒன்றிணைந்தவர்களாய் ஒரு கிறிஸ்தவ கூட்டமாய், கிறிஸ்தவ கூட்டுறவில் இணைந்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு செயல்பட வேண்டும். இந்த அனுபவம் இங்கேயே பிராக்டிஸ் பண்ணணும். இதேதான் பரலோகத்தில் போய் அங்கேயும் அனைத்தால் செய்ய போகிறோம். ஒரு கூட்டமாய் கூடி அங்கேயே சென்று பரிசுத்தர் 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 என்று நாம் வாழ்த்து போகிறோம். அந்த கூட்டுறவை இங்கே படைக்கொள்வோம். அங்கே சென்று தேவனை ஆராதித்து நம்மை இப்படியே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதற்கு திரியேகருடன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து அதன் ஊராக வழிநடத்த இவை பலப்படுத்துவாராக. திருவார்த்தைகளால் கட்டணம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.